வருகிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். வருகிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. இன்று திருவருகை 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறை அன்பின் ஞாயிறு என்று அழைக்கிறோம். இறைவனை தேடியவர்கள் மரியாவும் எலிசபெத்தும். அவர்களுக்கு இறைவன் வெகுவாக தேவைப்பட்டார். குழந்தை பேறு இல்லாமல் தவித்த எலிசபெத்து தன் சொந்த வாழ்வின் குறையை தீர்க்க இறைவனை இரவும் பகலும் தேடினார், இறைவனிடம் வேண்டினார். மரியா என்ற இளம்பெண்ணும் இறைவனை தேடினார். தன் சொந்த தேவைகளை காட்டிலும் சமுதாயத்தின் தேவைகளுக்காக அவர் இறைவனிடம் வேண்டினார். இறைவன் நம் வாழ்வில் செயலாற்றும் அழகை இவ்விரு பெண்களின் வாழ்க்கை மூலமாக நமக்கு கூறுகிறதே இன்றைய நற்செய்தி வாசகம். இவ்விருவருக்கும் இடையே நிகழ்ந்த அந்த சந்திப்பு ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதிலும் ஆசீர்வதிப்பதிலும் இறைவனை புகழ்வதிலுமே நிறைந்தது. எலிசபெத்து மரியாவை புகழ்ந்த மொழிகள் மனிதர் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய, சொல்ல வேண்டிய அழகான ஆசி மொழிகள். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. நாம் ஒவ்வொருவரும் தினமும் மற்றவர்களை உள்ளார்ந்த அன்பில் வாழ்த்தினால், ஆசீர்வதித்தால் இந்த பூமியில் எவ்வளவு நலம் வளரும். பிறரை வாழ்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது நாமும் வாழ்த்து பெறுகின்றோம், ஆசீர் பெறுகின்றோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி தமது முழு நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைப்போமானால் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அதிகமான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்து கடவுள் நம்மை வியப்பில் ஆழ்த்திடுவார் என்பது திண்ணம். அரும்பெரும் செயல்களை நமக்கு செய்வதற்காகவே கடவுள் வருகிறார். அதனை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியில் இறையருள் வேண்டிடுவோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இது அன்பு மெழுகுவர்த்தி அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கின்றது. அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும்
புனித யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாய் இருந்தனரோ அவர்களைப் போல நம்மை மீட்க வந்த பாலகனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். இதற்கு அடையாளமாக அன்பு என்ற மெழுகுவர்த்தியை ஏற்றி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது மரிய மைக்கேல், அதிசய மேரி மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் வாழ்வில் இறைவன் செய்த அனைத்திற்கு நன்றியாகவும், பேட்ரிக் ஆரோக்கிய மேரி மற்றும் குடும்பத்தினர் நன்றியாகவும், ஆகாஷ் ஆப்ரஹாம் நன்றியாகவும், ஜெய் ஸ்வப்னா மற்றும் குடும்பத்தினர் நன்றியாகவும், ஹென்றி சுபா மற்றும் குடும்பத்தினர் நன்றியாகவும், அல்ஃபோன்ஸ் பெர்னாண்டோ, சிறிய மலர் பெர்னாண்டோ மற்றும் குடும்பத்தினர் நன்றியாகவும், இவர்களோடு இணைந்து இருவர் தங்களது பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறார்கள். கிஷோர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர் வாழ்வில் இறைவன் செய்த அனைத்திற்கு நன்றியாகவும், தியோஃபிலஸ் ரோஷன் அவர் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இறைவன் அவரது வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு இணைந்து மரித்த ரெஜினா, ஜெயம், டெய்சி, பாலூஸ் இவர்களையும் இத்திருப்பலியில் நினைவு கூர்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது இன்று நாம் 4ஆம் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இந்த 4ஆம் திருவருகை காலமானது நமக்கு நினைவுறுத்துகின்ற ஒரு செய்தி அன்பு. இந்த அன்பு எலிசபெத் அம்மாளுக்கும் மரியாளுக்கும் இடையே இருந்த ஒரு அன்பு, இறைவனுக்கும் மகனாகி இயேசுவுக்கும் இருந்த ஒரு அன்பு, திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் இருந்த ஒரு அன்பு. இதை தான் இன்று முழுவதும் நாம் பார்க்கின்றோம். இன்றைய மொத்த கருத்துக்களை 3 வாசகத்தையும் 3 எழுத்துக்களில் நம்மளால் குறிப்பிட முடியும். ஒன்று ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி, இன்னொன்று சர்வீஸ், சேவை மனப்பான்மை, 4வதாக சரண்டர், முழுவதையும் இறைவனிடம் ஒப்பு கொடுப்பது. இந்த 3 பண்புகள் நமது வாழ்வில் வளர வேண்டும் என்பதற்காகவும், மரியாள் எப்படி இறைவனை நற்கருணை பேழையாக, இயேசுவை எப்படி தனது உதிரத்தில் தாங்கி நற்கருணை பேழையாக வலம் வந்தாரோ அதை போல நமது வாழ்வில் நாமும் இயேசுவை ஒவ்வொருவரிடமும் நற்கருணை பேழையாக எடுத்து செல்ல நாம் திருப்பலியில் வேண்டுவோம். இன்று நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பும் அதுவே. எப்படி அன்னை தெரேசாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையும் தன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒப்பு கொடுத்து அதை தன்னோடு இருப்பவரோடு பகிர்ந்து கொண்டாரோ அதே போல நாமும் இயேசுவை நற்கருணை பேழ எடுத்து செல்ல இந்த நாளில் வர வேண்டுவோம். இதற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வானங்கள் மேலிருந்து பொழியட்டும், மேகங்கள் நீதிமானை பொழியட்டும், நிலம் திறக்க மீட்பர் தோன்றட்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா இஸ்ரேல் மக்களை புதிய நம்பிக்கைக்கு அழைக்கின்றார். அரண்களின் நகரமாகவும் மக்களின் வழிபாட்டு மையமாகவும் இருந்த எருசலேமை இறைவன் ஒதுக்கிவிட்டு ஓரங்கட்டப்பட்ட சிறியதாயிருந்த பெத்லகேமை தேர்ந்தெடுத்துள்ளார் மெசியா தோன்றுவதற்கு. இவ்வாறு மக்கள் அச்சமின்றி வாழ்வர் என்று அறிக்கையிடும் இவ்வாசகத்தை கேட்டு நம் இதய குடிலில் இறை இயேசுவை வரவேற்க தயாராவோம். முதல் வாசகம். இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெருமறை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. உங்கள் பதில்: கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் நாயரே செவி சாயும். கிருபைகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிழந்தல செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை
எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும், விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்திர திராட்சை கொடி மீது பரிவு காட்டும், உமது வலக்கை நட்டு வைத்த கிளை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும், நாங்களும் அது பெயரை தொழுவோம். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மரியா நம்பினார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் தன்னில் இறைமகனை தாங்கிக் கொள்ள வைத்தது. மரியாவைப் போலவே இயேசுவும் இறை தந்தையின் திட்டத்திற்கு ஆகட்டும் என்று சொன்னதை இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நினைவு கூறுகிறார். இவ்வாசகத்தை கேட்டு நம் இதய குடிலில் இறை இயேசுவை வரவேற்க தயாராவோம். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 5 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சூலில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் பாட்டுரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்துடைய இறுதி ஞாயிறு 1-2 நாளில் இயேசுடைய பிறப்பை கொண்டாடவிருக்கிறோம். இன்று நாம் எழுத்தியிருக்கிற இந்த மெழுகுத்திரிக்கு என்ன பேர்? அன்பு. நான் முதல் வாரத்திலேயே சொன்னேன், ஒவ்வொரு மெழுகுத்திரிக்கும் பழைய காலத்தில் என்னென்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்று எழுத்தப்பட்ட மெழுகுத்திரி வானதூதர்களை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. ஏன் வானதூதரை சுட்டி காட்ட வேண்டும்? நற்செய்தி வாசகம் ரொம்ப அழகாகவே சொல்லும். நேற்றைய தினத்தில் வாசித்தோம்னா அன்னை மரியாள் உடைய அந்த அழைப்பு செய்தியில் பார்த்துருக்கலாம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அஞ்ச வேண்டாம், கடவுளின் மகனை கருத்தரித்திருக்கிறீர் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதுபோல தான் சக்கரியாவுக்கு வானதூதர் தோன்றி என்ன சொல்றாரு? குழந்தைய பெற்றெடுக்க போறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பொழுது இந்த இருவர் நிகழ்விலும் வானதூதர் மையமாக இருக்கிறார்கள். அந்த அன்பின் நிமித்தம் தான் மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். எப்போ சொல்றாங்க? அது இமிடியேட்டாகவே போகிறாங்க. ஆக்சுவலி இமிடியேட்டாகவே எப்படி இயேசு சீடர்களை அழைக்கிற பொழுது வலைகளை போட்டுட்டு அப்படியே பின்னாடி போனாங்களோ அதுபோல தான் அன்னை மரியாளும் இந்த செய்தியை கேட்டவுடனே விரைந்து யூதேயா மலைநாட்டில் உள்ள அந்த ஊருக்கு விரைந்து செல்கிறார்கள். அழகாக முதல் வாசகத்தில் வரும், ஆண்டவரே அமைதியை அருள்வார் என மிக அழகாக இறைவாக்கினர் மீகா அவர்கள் இயேசுடைய அந்த பிறப்பு செய்தியை பற்றி முன்னரே அறிவித்திருக்கிறார். ஆக அமைதி அன்பில் கனிக்கிறது, அமைதி அன்பில் கனிக்கிறது. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு 3 நபர்களின் வருகையை கொண்டு வரும் ஒரு உணர்வு பற்றி பேசுகிறது. முதல் வாசகத்தில் இஸ்ரேலை ஆளப்போகிற அரசர் பெத்லகேமிலிருந்து வருவார் அப்படின்னு இறைவாக்கினர் மீகா சொல்கிறார். 2வது வாசகத்தில் மனுகுலத்தை மீட்க வந்தவர் தலைமை குருவான இயேசு தன் இறைத்தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு வருகிறார். 3வது நற்செய்தி வாசகத்திலே நாசிரேத்து கன்னிமரியா யூதேயா மலைநாட்டில் தன் உறவினரான எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். ஆக 3 செய்தியுமே சிந்தித்து பார்த்தால் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நற்செய்தி பகுதிக்கு கடந்து போயிடலாம். ஒரு மலை கிராமம், 2 பெண்களுடைய சந்திப்பு நடைபெறுகிறது. பொதுவாக 2 பெண்கள் ஒன்று கூடினால் என்ன நடக்கும்? கற்பனை வச்சுக்கோங்க. 2 பெண்கள் ஒன்று கூடினால் என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை செய்து பார்த்தால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உள்ளே வரும். ஒன்று, அடுத்த வீட்டு பொண்ணை பற்றி பேசியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த குடும்பம் இன்னைக்கு கல்யாணம் எதாவது நடந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக புரணி பேசுவதற்கான ஒரு இடமாக அந்த 2 பெண்கள் கூடுகை தான் சும்மா கெட்டு கதரே இதுதான். யாருன்னா பற்றி புரணி பேசணும்,
யாருன்னா பற்றி மகிழ்ச்சியாக விஷயங்களும் பேசலாம். ஆக 2 பெண்கள் கூடினாலே என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு பல நேரங்களிலே கற்பனை ஓட்டத்தோடு நம்ம சிந்தித்து பார்க்கலாம். அதுபோலத்தான் இன்று அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாவுடைய இந்த சந்திப்பு ஒரு அன்பின் வழிய வெளிப்பாடாக மாற்றம் பெறுகிறது. பிரியமானவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னது போல அந்த நியூஸ் கேட்டதுமே அன்னை மரியாள் வயிற்றிலே இயேசுவை சுமந்திருக்கிறார் அப்படின்னு அந்த நியூஸ் கேட்டதுமே உதாரணத்துக்கு தான் யாரும் சொல்கிறாங்க, எலிசபெத்து 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, கிளம்பி போகிறாங்க. பிரியமானவர்களே, யூத சமூகத்திலே ஒரு பெண் கணவருடைய துணையின்றி கருத்தரித்தால் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். ஒருவேளை இந்த எஸ்கேபிசத்துக்காக கூட அன்னை மரியாள் சென்றிருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளுடைய அந்த சென்ற விதம் ஒரு 6-7 விதங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 2 பெண்களுடைய சந்திப்பு எதை சொல்ல வருகிறது? யார் இந்த 2 பெண்கள்? பொதுவாக விவிலியத்திலே ஆண்களை பற்றி தான் அதிகமாக தரவுகள் தரப்பட்டிருக்கும். ஆனால் எக்ஸப்ஷன் ஒரு சில பெண்களும் கொடுக்கப்படும். அதில் அன்னை மரியாளும் எலிசபெத்தும் அடக்கம். இது லூக்கா நற்செய்தியில் முதல் 3 அதிகாரம். இந்த முதல் அதிகாரத்திலேயே எலிசபெத்தும் அன்னை மரியாளுடைய உரையாடல் அதிகமாகவே பேசப்படுகிறது. பிரியமானவர்களே, முதல் சிந்தனையாக இருவருமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இருவருமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மரியா மாசு மறுவற்று ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்திலே கருத்தாங்கியவர். ஆகவே அன்னை மரியாள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே போல எலிசபெத்து ஜபம் தபம் இந்த 2 வழியாக கடவுளோடு நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை கொண்டிருந்ததால் இவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆக முதல் சந்திப்பு, இந்த சந்திப்புடைய முதல் நோக்கம் இருவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, இருவருமே கடவுளை நம்பி வாழ்ந்தவர்கள். இருவருமே கடவுளை நம்பி வாழ்ந்தவர்கள். அன்னை மரியாள் அந்த ஆம் எஸ் என்ற அந்த வார்த்தை மூலமாக கடவுளோடு அவருடைய வார்த்தையை நம்பியதால் அவர் இன்று உலக அளவிலே திரு அவையினுடைய தாயாக போற்றப்படுகிறார். அதே போல எலிசபெத் அம்மா தான் மலடியாக இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை. எனவே இருவருமே கடவுள் நம்பிக்கையை கொண்டிருந்தவர்கள். மூன்றாவது, 2 பேருமே கர்ப்பிணி பெண்கள். ஒன்று அன்னை மரியாள் ஒரு இமிடியேட்டாக, அதாவது துவக்க கால கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார். எலிசபெத் அம்மா 6 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார். ஆக இருவருமே கர்ப்பிணியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். நினச்சி கூட பார்க்க முடியாது. 14 வயதிலே, அதான் சொன்னது போல, ஆணுடைய உதவியின்றி ஒரு பெண் கருத்தரிக்க முடியாது. ஆனால் அன்னை மரியாள் கருத்தரிக்கிறார். அதே போல் எலிசபெத் அம்மா ஒரு 70-80 வயசு இருக்கும். ஓகேங்களா? எப்படி கருத்தரிக்க முடியும்? 60 வயசு தன்னாலே கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் குறைந்துவிடும். ஒன்று, உடல் ரீதியாக அவர்கள் பலத்தை இழந்திருக்க முடியும். ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்க கண்டிப்பாக அந்த கருத்தரிக்க இயலாது என்று சொல்லிட்ட பிறகு கண்டிப்பாக அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த பெண்மணி கருத்தரித்திருக்கிறார். ஆக இருவருமே கர்ப்பிணி பெண்கள். நான்காவது, இருவருமே தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். 2 பேருமே தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்கள். அதுதான் யோவான் எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறாரு. இயேசு அன்னை மரியாளுடைய வயிற்றில் இருக்கிறாரு. ஐந்தாவதாக 2 பேருமே உறவினர்கள். 2 பேருமே யாரு? உறவினர்கள், கசின்ஸ், சொந்தக்காரங்க. அதனால் அந்த சந்திப்பு ஒரு வகையான மகிழ்ச்சியை தருவதாக இருந்திருக்கலாம். அன்னை மரியாள்
அருள்மிக பெற்றவர், எலிசபெத்து தாழ்ச்சி நிறை உள்ளம் கொண்டவர். அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவர் என்பதற்கு அவங்க அந்த சின்ன வயசுலேருந்தே ஆலய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டிருந்தார். எனவே தான் அவர் அருள்மிக பெற்றவராக திகழ்கிறார். அதே போல எலிசபெத்து ஏன் தாழ்ச்சி நிறைந்தவர் என்று சொல்ல முடியும்? அந்த அம்மா சந்திக்க வருகிற வேளையிலே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? கண்டிப்பாக ஒரு வயது மூத்த பெண்மணி ஒரு சின்ன வயசு பெண்ணை பார்த்துட்டு என்னுடைய ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அந்த இயேசுவை சுமந்திருக்கிற அன்னை மரியாளை போற்றுகிற வேளையிலே கண்டிப்பாக அங்கே அவள் தாழ்ச்சி நிறைந்த மனிதியாக தோன்றியிருக்கிறார். இறுதியாக இவருடைய அந்த கற்பகம் எப்படின்னா ஒரு அன்யூஷுவலான ஒரு கற்பரிப்பாக நான் பார்க்கிறேன். ஒரு அன்யூஷுவலான கற்பரிப்பு. நம்ம முதலியே சொன்னது போல ஆணின் உதவியின்றி பெண் கருத்தரிக்க முடியாது. அது அன்னை மரியாளுடைய வாழ்விலே நிகழ்கிறது. இதே போல வயது முற்பினுடைய காரணமாக இருக்கிற அந்த எலிசபெத் அம்மா எதிர்பார்க்காத நேரத்திலே கடவுள் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கற்பகத்தை கொடுத்திருக்கிறார். ஆக இது ஒரு அன்யூஷுவலான ஒரு கருத்தரிப்பாக நான் பார்க்கிறேன். ஆக இதுதான் அந்த இருவருக்குமான சந்திப்பிற்கான காரணமாக இருக்கும். பிரியமானவர்களே, அதே தான் கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த நியூஸ் கேட்டதும் பயணம் மேற்கொள்கிறார். பயணம் என்பது எளிதான ஒரு பயணம் கிடையாது. இது பாதுகாப்பற்ற ஒரு பயணம், சிரமமான ஒரு பயணம். ஏன்னா இப்போ இருக்கிற போல டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. நடந்து தான் போகணும், இல்லைன்னா கழுதையில் போவதற்கான ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக சூசியப்பர் கழுதையில் தான் கூட்டு போயிருப்பார். அதனால் நடந்து போனாங்களா கழுதையில் போனாங்களா என்று ஒரு கற்பனை வச்சுக்கோங்க. விமானம் வசதி கிடையாது, பேருந்து வசதி கிடையாது, ரயில் வசதி கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்தில் எங்கே தங்கியிருப்பாங்க? என்ன உணவு உண்டிருப்பார்கள்? தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா? கண்டிப்பாக கொண்டு போயிருக்கலாம். அது போதுமான அளவிற்கு இருந்திருக்குமா என்று சந்தேகம்தான். நம்ம யூஸ்வலாக நம்ம வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் போவோம். இங்கேருந்து போனால் ஒரு 7 நாளில் போகலாம். இங்கேருந்து நடந்தால் ஒரு 7 நாளில் நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிருக்கலாம். ஆனால் இவர்கள் சென்ற தூரம் எத்தனை மைல்? 100 மைல் தூரம். கண்டிப்பாக எத்தனை நாள் போயிருக்கலாம்? ஒரு 4 நாளாவது கண்டிப்பாக பயணம் செய்திருப்பார்கள். ஆக இந்த பயணத்திற்கு தேவையான பொருட்களை அவர்கள் கொண்டு சென்றிருப்பார்களா, இல்லைன்னா வசதிகள் அவர்களுக்கு இருந்திருக்குமா? ஏன்னா அது மலைப்பகுதி. நம்ம சாதாரண ரோட்டில் நடந்து போகிறதுக்கும் மலையில் சாதாரண ஒரு கார்லேயோ பைக்லேயோ ஏறதுக்கு வித்தியாசம் இருக்கும். எப்போ ரிவர்ஸ் கியர் போடணும், எப்போ ஃப்ரண்ட் கியர் போடணும் அப்படின்னு தடுமாற்றமற்ற ஒரு மலையில் ஓட்டுற அந்த வாகனம் ஓட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அதில் எவ்வளோ ரிஸ்க்லாம் இருக்கும் அப்படின்னு. அதே போல் இவர்கள் மலைப்பகுதியை நோக்கி செல்கிறார்கள். 100 மைல் தூரம். எவ்வளோ கஷ்டங்கள் அவர்கள் வாழ்விலே சந்தித்திருப்பார்கள். அதே போல் அந்த சக்கரியாவுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எருசலேம் ஆலயத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி, 5 மைல் தூரம் தள்ளி தான் வீடு இருக்கு. ஏன்னா சக்கரியா தேவாலயத்திலே ஆலய பணி செய்து கொண்டிருக்கிறார். எப்படி நம்ம கேட்டகிஸ்ட் போல பக்கத்துலேயே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? பணிகள் செய்ய முடியும். அந்த ஊருக்கு பேர் எயின் கரீம். எயின் கரீம் என்ற ஒரு இடத்துல தான் எலிசபெத்தும் சக்கரியாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவ்வளோ பயன் தூரம் சென்று போய் கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டுமா? கண்டிப்பாக அந்த சந்திப்புக்கு பல வகையான அர்த்தங்களை விவிலியம் பதிவு செய்கிறது. ஒன்று, அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்திப்பதற்கான காரணங்கள். கண்டிப்பாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்ய சென்றிருக்கலாம். பேறுகால வேதனையில் இருக்கிற எலிசபெத் அம்மாவுக்கு உடனிருக்க சென்றிருக்கலாம், அல்லது உறவு பாராட்ட சென்றிருக்கலாம். காலங்கள் மாறுகிறது. நம்ம இப்போ புதுசாக ஒரு பெண்மணி கருத்தரித்திருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே வீட்டில் அழகாக ஒரு சேரை போட்டு உட்கார வச்சிருவோம். எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சிருவோம். ஏன்?
கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிரும். ஆனால் அன்னை மரியாள் இயேசுவை வயிற்றில் வச்சிருக்கிறாங்க. 4 நாள் பயணம் போயிட்டு 3 காலமாக எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்கிறார்கள். கண்டிப்பாக கரு களைவதற்கான ஒரு காரணங்கள் கூட இருந்திருக்கலாம், கரு கலைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட நிலையிலும் என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் சந்தித்தே ஆக வேண்டும், உறவு பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செல்கிறார்கள். அதே போல புனித 6வது பயஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார், இந்த சந்திப்புக்கான ஒரு காரணம் என்னன்னா, டு ஆஃபர் charitable assistance and proclaim the mystery of God அப்படின்னு 6வது பயஸ் அவர்கள் இவர்களுடைய சந்திப்பு இதுதான் இருக்கும். அதாவது உதவி செய்யவும் கடவுளின் இரக்கத்தை அறிவிக்கவும் தான் இந்த இருவருடைய சந்திப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிரியமானவர்களே, சொன்னது போல இது வானதூதனுடைய தெய்வீக சந்திப்பாக இருந்திருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அன்னை மரியாளுக்கு புதுசாக கருத்தெடுத்திருக்கிறார்கள். என்ன பண்ணோம், அந்த அசிஸ்டன்ஸ் தேவை, ஒரு வகையான அட்வைஸ் தேவைப்படுது, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு வகையான அட்வைஸ் தேவைப்படும். அதனால் இந்த சந்திப்பிலே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அன்னை மரியாள் அங்கு சென்றிருக்கலாம். அதே போல் அண்ணா சுவைக்கின் இவர்கள் அந்த உறவினர்களாக இருந்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்க, போயிட்டு பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கலாம். நான் சொன்னது போல தான் யூத சமூகத்திலே பெண் ஆணினுடைய உதவியின்றி கருத்தரித்தால் அவர்களை கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். அதனால் என்ன பண்ணியிருக்கலாம், நீ கொஞ்சம் எக்ஸசிவாக இருந்து சொல்லிட்டு மறைவாக இருக்க அங்கே அனுப்பியிருக்கலாம். அதே போல இந்த கர்ப்பிணி இருவருமே தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இங்கே இயேசு இருக்கிறாரு, அந்த சைடில் யோவான் இருக்கிறாரு. 2 பேருமே தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதாக இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது. அதே போல கடவுளின் அரும்பெரும் காரியங்களை, கடவுளின் ஆசீர்வாதத்தை பறைசாற்ற இந்த இருவருடைய சந்திப்பு அமைந்திருக்கிறது. இறுதியாக சந்திப்பு என்பது அன்பின் பரிமாற்றம், சந்திப்பு என்பது உறவின் பரிமாற்றம், சந்திப்பு என்பது கடவுளின் இரக்கத்தை போற்றுகிற விதமாக அமைந்திருக்கிறது. ஆக நமது சந்திப்புகள் எவ்வாறாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருகிறதா? நமது சந்திப்புகள் வியப்பை தருகிறதா? நமது சந்திப்புகள் ஆச்சரியத்தை தருகிறதா? நமது சந்திப்புகள் வேதனையை தருகிறதா? நமது சந்திப்புகள் ஏமாற்றத்தை தருகிறதா? நமது சந்திப்புகள் எதிர்பார்ப்பை தருகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தருகிறதோ, எப்படி யோவான் ஒரு முன்னோடியாக புரட்சியாளனாக இயேசுவை அறிக்கையிடுகிறாரோ, அதே போல எப்படி இயேசு மீட்பை உலகிற்கு கொண்டு வருகிறாரோ, அதுபோல நமது வாழ்வு தூய உள்ளத்தோடு இருக்கிற பொழுது கண்டிப்பாக நமது சந்திப்புகள் இறைவனுக்கு மாட்சியை தருகிற ஒரு சந்திப்புக்காக மாற்றம் பெறும். எனவே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய இந்த சந்திப்பு நமது வாழ்விலும் ஏற்பட இறைவன் நமக்கு வரம் தர தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் இணைந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம்.
முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளமுடைந்தவர்களை நலமாக்கவும் உலகிற்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். நாம் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உலக மீட்பரின் வருகையை எல்லோருக்கும் அறிவிக்கவும், தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை அதற்காக ஆயத்தப்படுத்தவும் தேவையான அருளை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வல்ல கடவுளாகிய ஆண்டவரே, வியாதி, வறுமை, வருத்தம் ஆகியவையால் வாடுவோர் அனைவரும் கிறிஸ்துவின் வருகையால் உடல் நலமும் மனநலமும் பெறவும், எளியோர் நற்செய்தி கேட்டிடவும், உள்ளம் உடைந்தோர் மன ஆறுதல் பெற்றிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம்மை தேடி வந்த தெய்வமே, என் இறைவா, உமது முதல் வருகையை நினைவு கூறுகின்ற நாங்கள் அனைவரும் உமது விண்ணக வருகைக்காக எம்மை தகுந்த விதமாக தயாரிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, மரியாளைப் போல நாங்களும் அடுத்தவர் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்திட நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, ஆலயத்தின் பயன்பாட்டிற்காக அருகில் உள்ள நிலத்தை நாங்கள் வாங்க முயற்சிக்கும் போது உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் தேடுகிறோம். இந்த நிலம் உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் இடமாக மாறட்டும். இங்கு வாழும் அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆறுதல் கிடைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரிடத்திலே ஏறெடுப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே, அன்போ
வாழ்வை உளமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உளமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாமலரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பணியோடு சேர்ப்பாய் தூயவரே. அருளான வாழ்வு இருளான நாளே, பிரியாக எமை ஏற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளான நாளே, பிரியாக எமை ஏற்றி வைத்தோம். பிரியாக கருதி மெழுகாக உருகி, பிரியாக கருகி மெழுகாக உருகி, வழியாக வைத்தோம் ஆண்டவரே, புது வழியாக மாற்றும் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், பணிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பணியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பணியோடு சேர்ப்பாய் தூயவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையான நலன்களுக்காகவும் உமது கையில் இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியா தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும்
நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரையில் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் கருத்தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அணித்தோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு மாட்சி பகிர்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது ஆலயத்தின் பாதுகாவலி புனித அன்னை தெரேசாள், நமது பெயர் கொண்ட புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், கொடிய வியாதிகள், விபத்துகள், பெருந்தொற்றுகள், வன்கொடுமைகள் மற்றும் போர்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். திருவுடலும் நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்று உணவானது பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இங்கு உணவானது பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது அவர் திரு ரத்தம். அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். அன்பு இங்கு உணவானது பேரின்பம் என்றும் நமதானது.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித அன்னை தெரேசாவிடம் மன்றாட்டு. இரக்கத்தின் அன்னையே, அன்னை தெரேசாவே, ஆதரவற்றவர்களின் தாயே, எளியோரின் அடைக்கலமே, துயருவோரின் ஆறுதலே, அனாதை குழந்தைகளின் ஆதரவே, உம்மை தேடுபவர்களின் துயர் துடைக்கும் அன்னையே, எங்கள் மேல் மனமிரங்கும். எங்கள் துன்ப துயரங்கள், வேதனை சோதனைகள், தேவைகள் அனைத்தும் நீர் அறிந்திருக்கிறீர். உம் தாயன்பில் நம்பிக்கை வைத்து உம்மை நாடி வரும் எங்கள் அனைவரின் உடல் உள்ளம் நலம் பெற உதவி புரியும். எம் தேவைகளை கடைக்கண் நோக்கும். இந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தாரும். மேலும் எங்களை அன்னை மரியாவின் பராமரிப்பில் வைத்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். புனித அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிறு காணிக்கை ரூபாய் 2240. அன்புக்குரியவர்களே, வருகிற கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நமது ஆலயத்தை தயார்படுத்த வேண்டியிருப்பதால் செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணி திருப்பலி நடைபெறாது. பங்கு ஆலயத்தில் திருப்பலி வழக்கம் போல் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நமது ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியானது வரும் செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு கேரள் பாடல்களோடு 10:30 மணி அளவில் கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். எனவே அனைவரும் கலந்து கொண்டு குழந்தை இயேசுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இதோ கன்னி கருவுருவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கோரி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமே இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமே இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமே புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. புனித லூர்தனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயம் பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலியா மன்னை தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.